இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, சுக்கிரனுக்கு அடுத்து பாவகிரகங்கள் வரக்கூடாது. கலத்திரக்காரகன் என்று சொல்லப்பட்ட சுக்கிரன் சந்திரனை நோக்கி போகிறது ஒரு மிக மோசமான ஒரு அமைப்பு. சந்திரன்கிறது தேய்மானத்தை சொல்லும். சந்திரன்கிறது எப்பயுமே தேய்மானத்தை சொல்லும். வளர்ந்து வளர்ந்து தேயக்கூடிய கிரகம். அது பௌர்ணமி சந்திரன் சார், அது அந்த சுபத்துவம் பாபத்துவம் அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. நான் சொல்கிறது என்னென்னா, சுக்கிரன் போய் தொடக்கூடிய கிரகம் சந்திரனாக இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய கிரகம் ராகு கேது சனி வரக்கூடாது. தொடக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் சந்திரனை தொட்டு கேதுவை தொட்டு சனியை தொட்டார் என்றால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை வெட்டிடும். சுக்கிரனுக்கும் இதே பொருந்தும். ஒரு பையன், ஆமாம், துலா லக்னம், சுக்கிரன் 8ல் ரிஷபத்தில், அதுக்கப்புறம் கிரகமே இல்லை. சிம்மத்தில் கேது, சரியாக வருஷம் ஞாபகம் இல்லை. நான் சொன்னேன், இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுங்க, அப்படியே மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அப்படின்னு. எதை வச்சு சொன்னேன்?